பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த வருடத்தில் 8வது மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் தந்த தேவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா? ஒருவேளை நிறைய பேருடைய ஏக்கங்கள் என்ன தெரியுங்களா? நான் பலவீனப்படுகிற பொழுது, நான் சோர்வுபடுகிற பொழுது, நான் வியாதிப்படுகிற பொழுது, எனக்கு பஞ்சம் வருகிற பொழுது, நான் குறைவுபடுகிற பொழுது, நான் உபத்திரப்படுகிற பொழுது என்னோடு கூட ஒருத்தரும் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற அநேகர் உண்டு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாது என்று சொல்லி. இந்த வேத பகுதியில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக் என்ற ஒரு மனிதன், அவன் வாழ்ந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்றான். அந்த பஞ்சம் அவனை மிகவும் துக்கப்படுத்தினது. அந்த பஞ்சம் மிகவும் அவனை வேதனைப்படுத்தினது. அந்த பஞ்சம் மிகவும் அவனை கேள்விக்குறியாய் மாற்றினது. ஆகவே இந்த பஞ்சம் நிறைந்த இடத்துல என்னால் வாழ முடியாது, இந்த பஞ்சம் நிறைந்த இடத்தில் என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, ஆகவே நான் வேறொரு இடத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்தான், முடிவு பண்ணினான். அந்த தருணத்தில் தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஈசாக்கே, பயப்படாதே, இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே, இந்த காரியத்தை பார்த்து வேதனைப்படாதே, நீ ஒரு முடிவை எடுத்து விடாதே, இதே இடத்துல இரு, நான் உன் கூட இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னை மேற்கொள்ளாது, நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, இந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இப்படிப்பட்ட நீங்கள் மனசோர்வுள்ளவர்களாக இருப்பீர்களானால், இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட நீங்கள் பிரயாணப்பட்டிருப்பீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவேன், உன் மன சோர்வை மாற்றுவேன். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படுவதாக. ஆமென், ஆமென்.